Praise the Lord. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். யோவான் காயு என்கிற மனிதனை குறித்து நல்ல சாட்சியான வார்த்தைகளை கேள்விப்படுகிறார். இவர் சபையிலே காணப்படுகிற சகோதரர்கள் நடுவிலே அந்நியர்கள், ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களிடத்திலும் இவனுடைய அன்பை குறித்து, உண்மையை குறித்து, இவனுடைய நற்சாட்சியை குறித்து கேள்விப்பட்டு அவன் ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருக்கிறான் என்கிற அந்த நல்ல நிலையை அறிந்தவர் இந்த யோவான், இந்த அப்போஸ்தலர், இந்த காயு என்கிற மனிதனை இப்படி வாழ்த்துகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்கள், ஒரு தேவனுடைய, ஒரு ஊழியனுடைய விருப்பமே அந்த விசுவாசி அந்த விசுவாசத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே அவன் தேறினவனாய் வளர்ந்து நிற்பதை கண்டு சந்தோஷப்படுகிற அந்த ஊழியக்காரன் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே வாழ்ந்து இந்த உலகத்தில் அவன் முடிக்க வேண்டும் என்று சொல்லாமல் அங்கே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கூறுகிறார். உன் ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அதே போல நீ எல்லாவற்றிலும், இந்த நாளிலும் கூட புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்மையும் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் காணப்படும் இருக்குமானால், நாம் ஆவிக்குரிய ரீதியில் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இராதோ? ஆகவே தான் இந்த வார்த்தையை தேவன் புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய், பிரியமானவனே, ஆம், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவனுடைய அந்த உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே பிரியமுள்ளதாய் காணப்படுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது சொல்லி இந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தொனிக்க பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.